Assalamu alaikum. Welcome to Foodie with Vinu channel. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம Foodie with Vinu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஓட்டப்ப ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த இதை தான் நம்ம இப்போ வந்து செய்ய போயிடலாம். வாங்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன அளவும் இல்லை நம்ம பார்த்துடலாம். இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் பூ மாதிரி ஓட்டப்பம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடலாம், முட்டை கிரேவி வச்சு சாப்பிடலாம், எப்படி வேணாலும் நம்ம விருப்பம்தான் அது சாப்பிட்றது. இப்போ எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் ரொம்ப ஃபேமஸான அந்த ஃபுட்டு தான் நான் இப்போ பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்கே போயிடலாம். நான் ஓட்டப்பம் சுட்ட வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் வந்து அதிகமாக வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு நாங்கள் விருந்து கொடுக்கறதுக்கு செய்வோம். எங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வந்தால் இந்த மாதிரி ஓட்டப்பம் தான் நாங்கள் செய்வோம். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த ஓட்டப்பம் வந்து எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கிடுங்க. அதில் பிஸ்மி மாவு 1/2 கிலோ வந்து பேக்கெட் மாவு கடைகளில் ஸ்டோரில் எல்லா இடமே கிடைக்கும். இந்த மாவு எடுத்துக்கிடுங்க. இந்த மாவு இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து வறுத்த மாவு இருக்கும், அதை நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கிடுங்க. 1/2 கிலோ மாவையும் நம்ம இந்த மிக்சிங் பவுலில் தட்டிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மிக்சிங் பவுலில் இதில் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் வந்து போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இந்த அரிசி மாவில் தண்ணி விட்டுக்கிடுங்க. தண்ணி விட்டு நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து குழச்சி எடுத்துக்கிடுங்க. ரொம்ப அதிகமான தண்ணி இதில் விடக்கூடாது. நல்லா லைட்டாக குழச்சி விட்டுட்டு 2 எக் எடுத்து இதில் விட்டுக்கிடுங்க. இந்த முட்டைத்தோடை வந்து நீங்கள் தூர போட்டுறக்கூடாது. இது மெயினாக வச்சுக்கிடுங்க, எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூட விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம விஸ்கு வச்சோ கை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நம்ம எவ்வளோ தண்ணி விட்டோம், அப்புறம் மாவு நல்லா எருவி இருக்குது பாருங்கள். மாவு அந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கிடுங்க. இந்த வந்து தண்ணி விட்டு இப்போ மாவை நான் குழச்சதை கையில் எடுத்து நான் காமிச்சு தரேன். இந்த மாதிரி குழச்சி வச்சுக்கிடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி குழச்சிடுங்க. இந்த மாவு வந்து 20 நிமிஷம் இருந்து ஊறட்டும். நம்ம வந்து ஒரு லிட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இதுதான் வந்து ஓட்டப்ப ஓடு. இது வந்து நம்ம கடைகளில் பானை சட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கடையில் கேட்டால் கிடைக்கும். ஓட்டப்ப சட்டின்னு நீங்கள் கேளுங்க, இந்த மாதிரி இருக்கும்.
இதுதான் நமக்கு மெயின். இந்த முட்டைத்தோடு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு இந்த முட்டைத்தோடு வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிடுங்க. நம்ம புதுசாக ஓட்டப்ப ஓடு வாங்கினாலும் சரி, முதல்ல இந்த மாதிரி நீங்கள் பழக்கி எடுத்துக்கிடுங்க. நல்லா தேய்ச்சி வச்சுக்கிடுங்க. இப்போ ஓடை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தேய்க்காதீங்க. காஞ்சி இருக்கும்போமே இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. சுடுறதுக்கும் மாவு அரைக்கிறதுக்கும் அரை மணிக்கூருக்கு முன்னாடி இதே மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிடுங்க. 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா இந்த நம்ம முட்டைத்தோடு தேய்ச்சி பிடிச்சோம்ல, அது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி இதில் விட்டு வச்சிடலாம். என்னென்னா நல்லா காஞ்சிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிடலாம். தண்ணி வச்சுட்டு திருப்பியும் இதே மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டோங்க. இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம ஸ்க்ரப்பெல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஸ்பன் துணி, நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். இது நாள்படை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அதனால் நல்ல ஸ்பன் துணி வச்சு தான் நம்ம வந்து துடைச்சாலும் சரி, க்ளீன் பண்ணி எடுத்தாலும் சரி. க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஓட்டப்போடு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ மூடியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து பபுள்ஸ் வந்து இருக்குது. பக்கத்தில் வச்சு காமிச்சு தரேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது மாவை வந்து நம்ம எடுத்துடலாம். மாவு வந்து நமக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது எடுக்க வேண்டியது தான். மாவு கொஞ்சம் எருவின மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தண்ணி விட்டுறக்கூடாது. நம்ம இப்போ தண்ணி ஒன்றும் விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் மாவு எடுத்துட வேண்டியது தான். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. இதில் நம்ம வச்சிருக்கக்கூடிய மாவை இதில் போட்டுடலாம். 2 தடவையாட்டு இந்த மாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜாரில் மாவு போட்டாச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தண்ணி ஒன்றும் விட வேண்டாம், அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பேட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணால் மாவு அரைச்சிடும். மாவு நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. மாவு வந்து ஹீட் ஆகக்கூடாது அரைக்கும்போது. இப்போ மாவு அரைச்சது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இந்த பாரு, இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் விட்டுக்கலாம். அரைச்ச மாவை இந்த பவுலில் நம்ம விட்டுக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய மாவையும் இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச மாவை இதில் விட்டுடலாம். 2 பேட்சாட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இதில் இனி வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்சாச்சு. ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ ஓட்டப்ப ஓடு வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி குழி கரண்டி எடுத்துக்கிடுங்க. இப்போ ஓட்டப்ப ஓடு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கரண்டி மாவு இதில் இப்போ விட்டுடலாம். இப்போ மூடி வச்சுக்கிடுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கணும். மாவு விடும்போது ஓடு நல்லா ஹீட் ஆகிருக்கணும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், விட்டு வந்திருக்கு. நான் இந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். நம்ம இதை இப்போ வந்து எடுத்துடலாம். இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம்.
அடுத்ததுக்கு நீங்கள் ஆயிலும் தேய்க்க வேண்டாம், ஒன்றும் தேய்க்க வேண்டாம். ஒரு 10-15 வரை நம்ம சுட்டு எடுக்கலாம். அதவா உங்களுக்கு இந்த ஓடில் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தெரியும் போது கொஞ்சம் லைட்டாக ஆயில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் லைட்டாக பொரிஞ்சிருக்கிறதெல்லாம் எடுத்து விட்ருங்க. 10 நிமிஷம் எப்போவுமே இந்த ஓடு ஹீட்டாக இருக்கணும். திரும்பியும் நான் விட்டு காமிக்கிறேன். ஒன்றோட நம்ம விட்டுடலாம். விட போகும்போது மாவு லைட்டாக இருவிச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை விடுங்க. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்காமோ எல்லாமே சுட்டு எடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.